வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் பயணமாக கன்னியாகுமரி வந்து சேர்ந்தார். மக்களவைக்கான இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணும் பணிகள் தொடர்பாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ இன்று காணொலி வாயிலாக அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தென் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் பயணமாக இன்று கன்னியாகுமரி வந்து சேர்ந்தார். இதனையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 3 நாள் பயணமாக கன்னியாகுமரி வந்தடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. அங்கிருந்து கார் மூலம் கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலுக்கு வந்து தற்போது சுவாமி தரிசனம் செய்து கொண்டுள்ளார். கோவில் அர்ச்சகர்கள் பூரண கும்ப மரியாதை அளித்தனர். இன்னும் சற்று நேரத்தில் பகவதி அம்மன் கோவிலில் இருந்து கிளம்பி பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழக வளாகத்திற்கு கார் மூலம் சென்று எம்எல் விவேகானந்தா என்ற தனிப்படகு மூலம் விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு செல்கிறார். அங்குள்ள சுவாமி விவேகானந்தரின் முழு உருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார். பின்னர் அங்குள்ள பகவதி அம்மன் கால்பாத மண்டபத்தில் வழிபாடு நடத்தும் பிரதமர் அங்குள்ள தியான மண்டபத்தில் தியானம் மேற்கொள்கிறார். பின்னர் ஜூன் 1ஆம் தேதி சனிக்கிழமை மாலை சுமார் 3 மணி அளவில் படகு மூலம் விவேகானந்தர் நினைவு மண்டபத்தின் அருகில் உள்ள 133 அடி உயர திருவள்ளுவர் சிலையை சென்று பார்வையிடுகிறார். பிரதமரின் வருகையொட்டி கன்னியாகுமரியில் உச்சகட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சுமார் 3000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் கன்னியாகுமரி கடலில் கடலோர காவல் படையினரும் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். பிரதமரின் வருகையை முன்னிட்டு இன்று முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு படகு மூலம் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பிரதமரின் வருகையை முன்னிட்டு கன்னியாகுமரி பகுதியில் ட்ரோன்கள் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து குமரன். இதற்கிடையே பிரதமரின் வருகையில் தேர்தல் நடத்தை நெறிமுறை மீறல் எதுவும் இல்லை என்று மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு ஸ்ரீதர் தெளிவுபடுத்தியுள்ளார். மக்களவைக்கான இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. 7 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்திற்குட்பட்ட 57 தொகுதிகளில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்த இறுதிக்கட்ட தேர்தலில் 904 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். மக்களவைக்கு 7 கட்டங்களாக கடந்த மாதம் 19ஆம் தேதி தொடங்கி வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இதுவரை 6 கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை வரும் செவ்வாய்க்கிழமை மேற்கொள்ளப்படும். இதற்கிடையே தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கை தொடர்பான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ இன்று காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். வாக்கு எண்ணிக்கை, முடிவுகள் அறிவிப்பு, பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், சர்வதேச மதிப்பீடுகளும் இதனை வெளிப்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும் வகையில் பொருளாதார நடவடிக்கைகள் சீராக உள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டம் ஒழுங்கும் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று குறை கூறினார். தமிழகத்தில் உள்ள 20,332 அரசு பள்ளிகளில் இணையதள வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. எஞ்சியுள்ள 17,221 பள்ளிகளுக்கு அடுத்த மாதம் 2ஆம் வாரத்திற்குள் இந்த வசதி ஏற்படுத்தப்படும் என்றும் தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகத்தில் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்த தமிழக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோரின் ஆதிக்கம் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். காவல்துறையினர் சமூக விரோதிகளுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். காவல்துறைக்கு முழு சுதந்திரம் வழங்கி சமூக விரோதிகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க தேவையான நடவடிக்கைகளை திமுக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
தென்மேற்கு பருவமழை தென் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், சேலம், ஈரோடு, நீலகிரி, கோவை, திருச்சி, நாமக்கல் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் வரும் சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச உருளைக்கிழங்கு தினம் இன்று கொண்டாடப்பட்டது. உருளைக்கிழங்கின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுவதாக தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் காய்கறி அறிவியல் துறை தலைவர் டாக்டர் இந்து ராணி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். ஒவ்வொரு ஆண்டும் மே 30ஆம் தேதி சர்வதேச உருளைக்கிழங்கு தினமா கொண்டாடப்பட்டு வருது. உருளைக்கிழங்கோட பொருளாதார மற்றும் சமூக முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு 2008ஆம் ஆண்டு முதல் சர்வதேச உருளைக்கிழங்கு ஆண்டாக கொண்டாடினாங்க. அதுல இருந்து ஒவ்வொரு வருடமும் மே 30ஆம் தேதி சர்வதேச உருளைக்கிழங்கு தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த உருளைக்கிழங்கு எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா தென் அமெரிக்காவை தாயகமாக கொண்டது. குறிப்பா ஐரோப்பாவில் 16ஆம் நூற்றாண்டுல அறிமுகப்படுத்தப்படுது. இந்தியாவுக்கு எப்ப வந்துச்சு அப்படின்னா 17ஆவது நூற்றாண்டுல போர்ச்சுகீசியர்களால் முதல்ல உருளைக்கிழங்கு இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நெல், கோதுமைக்கு அடுத்தபடியா அதிகமா உற்பத்தி செய்யப்படும் உணவுப் பொருள் உருளைக்கிழங்கு. பெரும்பான்மையான பொருளாதாரத்தில் வளர்ந்த நாடுகள்ல உருளைக்கிழங்கு தான் பிரதானமான உணவா கருதப்படுகிறது. பொதுவா உருளைக்கிழங்கு மலை பிரதேசங்கள்ல அதிக அளவுல விளைவிக்கப்படுகிறது. உருளைக்கிழங்குல பார்த்தோம்னா மாவுச்சத்து மற்றும் கார்போஹைட்ரேட் அதிகமா நிறைஞ்சிருக்கு. தாய்ப்பால் அடுத்தபடியா நம்ம திட உணவு ஆரம்பிக்கும் போது உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு கொடுக்கிற பழக்கம் இந்தியாவுல பரவலா காணப்படுது. இதுல சுவாரஸ்யமான ஒரு உண்மை என்னன்னா 1 கிலோ உருளைக்கிழங்குல 10 to 35 மில்லிகிராம் கரோட்டினும் இருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் உருளைக்கிழங்கு 5000 ஹெக்டேர் நிலப்பரப்புல 1,05,000 டன் உற்பத்தி செய்யப்படுது. மாவட்டச் செய்திகள். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளி விண்ணப்பித்த 2வது நாளே வீடு தேடிச் சென்று மாவட்ட ஆட்சியர் திரு அருண்ராஜ் பட்டா வழங்கினார். நீலகிரி மாவட்டத்தில் பள்ளி பேருந்துகளை ஆட்சியர் திருமதி அருணா மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர் திரு தியாகராஜன் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் எர்ணாபுரம் பகுதியில் தேசிய பேரிடர் மீட்பு படையினரின் மாதிரி ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறைந்த மின்னழுத்தத்தை போக்கும் நோக்கில் 160 மெகாவாட் புதிய டிரான்ஸ்பார்மர் பொருத்தும் பணி தொடங்கியது. புதுக்கோட்டை மாவட்டம் கொன்னைப்பட்டியில் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் பீக்கல்பட்டியில் குட்டை நீரில் மூழ்கி 2 சிறுவர்கள் உயிரிழந்தனர். தென்காசி மாவட்டத்தில் குற்றச் செயல்களில் தொடர்புடைய 7 பேர் குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி எலஹங்கா இடையேயான வாராந்திர விரைவு ரயில் அடுத்த மாதம் 5 மற்றும் 12ஆம் தேதிகளில் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மறுமார்க்கத்தில் 6 மற்றும் 13ஆம் தேதிகளிலும் இந்த ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. சேலம் குருவம்பட்டி வன உயிரியல் பூங்காவில் கடமான் முட்டியதில் ஊழியர் ஒருவர் உயிரிழந்தார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கடந்த 7 நாட்களில் மட்டும் திருட்டு தொடர்பான வழக்குகளில் தொடர்புடைய 49 பேர் கைது செய்யப்பட்டனர். விளையாட்டுச் செய்திகள். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-9, 14-21, 21-15 என்ற செட் கணக்கில் கொரியாவின் பேக் ஹா நா லீ ஜோ-ஹி இணையை வென்றது. ஒலிம்பிக் தகுதிச் சுற்று குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் சஞ்சித் குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். தாய்லாந்தின் பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 92 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் வெனிசுலாவின் சாnchez-ஐ வென்றார். மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவில் ஜாஸ்மின் லம்போரியா அசர்பைஜானின் மசத்தி அம்சேயேவாவை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். தெற்காசிய டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 10 தங்கம் 4 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் நீடிக்கிறது. பஞ்சாபில் நடைபெற்று வரும் தேசிய சப் ஜூனியர் த்ரோபால் சாம்பியன் போட்டியில் தமிழகம் மகளிர் பிரிவில் உத்தரப்பிரதேசத்தையும் ஆடவர் பிரிவில் மகாராஷ்டிராவையும் வென்றது. இந்தியன் கிராண்ட் பிரீ தடகள சாம்பியன் போட்டி சென்னையில் இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் பயணமாக கன்னியாகுமரி வந்து சேர்ந்தார். மக்களவைக்கான இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணும் பணிகள் தொடர்பாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ இன்று காணொலி வாயிலாக அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தென் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது.